கொள்ளைப்புறமாக சிலையை கொண்டு வந்து திருட்டுத்தனமான திருட்டு போயதான் நீங்க இருக்கிற பூரா திருட்டு போயில இந்த RSS பிஜேபியில தான் இருக்கிறான். உங்களை மாதிரி திருட்டுத்தனமாலாம் வைக்க மாட்டோம். நேரடியாக ஒரு நாள் வரும், எங்களுக்கான காலம் வரும், எங்களின் சமூகம் ஒன்று வரும். அன்றைக்கு உங்களை நேருக்கு நேராய் நாள் குறித்து விரட்டி அடித்து விட்டு அதே இடத்தில் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாபர் மசூதியை கட்டிய தீர்வோம். எந்த சந்தேகம் இல்லை, எழுதி வச்சுக்க. சும்மா பேசணும் பேச கிடையாது. சும்மா பேசிட்டு போறேன்னு பேச நினைச்சுக்கிட்டீங்களா? நிச்சயமாக அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான். உறுதியா நில்லுங்க. இழந்ததை மறப்போம், இழந்ததை மீட்டெடுப்போம். இது சமூகத்திற்கான அடையாளம். இது ஒன்று முஸ்லிம் சமூகத்திற்கு புதிதல்ல. மகன புதுசான்னு கேட்கிறேன். காவல்துறை, உளவுத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நாட்டிலே அமைதியை விரும்பக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள். ஏன்? எங்களுடைய மார்க்கம் அதைத்தான் போதிக்கின்றது. இந்த சனாதன சங்பரிவார கும்பலுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனையும் அதுதான். என்ன பிரச்சனை? இங்கே ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, தலையில முளைச்சவன் காலில் பிறந்தவன் பிரிச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்றைக்கு இஸ்லாம் வந்ததோ அன்றைக்கு இந்த நாட்டில் சமத்துவத்திற்கான அடையாளமாக இஸ்லாம் திகழ்ந்தது. உண்மையா இல்லையா? சமத்துவத்திற்கான, சமூக நீதிக்கான அடையாளமாக, மாற்றுக் கொள்கையாக, பாசிசத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கொள்கையாக இஸ்லாம் வந்தது. இதுதான் அவனுக்கு வெறி. ரெண்டு பேர்த்த சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. என்னது? முஸ்லிம்கள் பள்ளிவாசல்னா பிடிக்காது, இன்னொன்னு யாரை பிடிக்காது? பெரியார பிடிக்காது. அம்பேத்கரை கூட சேர்த்துக்கிற பார்ப்பான். எப்படி? இந்த கூட இந்த அர்ஜுன் சர்பத் போட்டிருக்கானா இல்லையா? காவிய தலைவனும் காவி தலைவனா அவர் இருந்தா செருப்பாலே அடிச்சிருப்பாரு. பாரதேசி பையன் காவி தலைவன். யாருடா காவி தலைவன்? இந்த மதத்தில் இருப்பது அவமானம் என்று சொன்னவரை காவி தலைவன், கவோதி பையன். அப்போ பெரியாரை சொன்னால் அவனுக்கு ஏன் தெரியுமா? இஸ்லாத்துக்கு பிறகு தீண்டாமையை உறுதியாக நின்று எதிர்த்தவர் யாரு? தந்தை பெரியார். அவர் கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாம் 3வது 4வது தான். அவருக்கு கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது உறுதியான நிலைப்பாடெல்லாம் கிடையாது. ஏன் கடவுள் மறுப்பு கொள்கையை கையில் எடுத்தார் தெரியுமா? தீண்டாமை என்கின்ற பெருநோயை விரட்டி அடிக்க. இந்த தீண்டாமையை வைத்துத்தான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பாசிசவாதிகள். இந்த நாட்டிலே ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டது எதை வைத்துதான்? தீண்டாமை வச்சு. ஜாதி அப்படியே வேலையை பேடிப்பைய, நேரடியா பேடிப்பைய பிரிச்சு விடுவான். நீ அவன், நீ இவன், அவன் உள்ள பூந்து நாரதர் வேலை பார்த்து பிரிச்சு விட்டு ஆட்சி செய்யறது. இதுதான் அவனுடைய வேலை. ஏண்டா அந்த அல்லாஹ் சொன்னா ஏண்டா இந்த சைத்தான்களுக்கு, சைத்தான் இருக்கா இல்லையா? சைத்தானுக்கு அல்லாஹ் அக்பர் சொன்னா காதை பொத்திக்குவான். அந்த மாதிரி சைத்தான்கள் அல்லாஹ் அக்பர் சொன்னா காதை பொத்திடுவான். பெரியார் சொன்னா அதுக்கு நெஞ்சே வெடிச்சிடும். ஏன்னா அடிப்படை ஆட்டம் தானே வைக்குதா இல்லையா? அப்போ இந்த நாட்டிலே சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். ஏன்? இஸ்லாம் அதனுடைய அடித்தட்டை கூறுகின்றது, அடிப்படையை கூறுகின்றது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இது எந்த கொள்கையா சொல்லுதா? எந்த கொள்கையா உலகத்தில் சொல்லுதா? இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது. எப்படி? உங்கள் அத்தனை பேரையும், நீ சாக்கடை, நீ துப்புரவு தொழிலாளராக இருந்தாலும் சரி, நீ கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது நீ உயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய தூதராக இருந்தாலும் சரி, அனைவரும் யாருதான்? ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். முடிஞ்சிருச்சா சனாதனம்? அங்கே சனாதனத்தை தூக்கி போட்டு கொளுத்தியாச்சா? இதுதான் அவனுக்கு வைத்திருச்சு. அப்போ சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் நாங்க இங்க தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு குண்டு வச்சுக்கிட்டு என்னமோ டிசம்பர் 6 வந்துட்டாலே நம்ம தீவிரவாத பயங்கரவாத நாள் மாதிரி, பயங்கரவாதிகள்லாம் வீதியில போராட வர்ற மாதிரி, எங்கேயோ குண்டு வைக்க போற மாதிரி ஒரே பதட்டம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது.
நாங்க எங்க இத்தனை வருஷம் ஆச்சு, எங்கயா குண்டு வச்சோம்? நாங்க எங்க யாரும் எங்க சண்டைக்கு ஒம்புத்துக்கிட்டு இருந்தோம்? வேறொரு ஜாதி கூட்டங்கள் நடக்கும் சாலைகளில் யாராவது நடமாட முடியுமா? இந்த நேத்து கூட நம்ம பிரதமர் மோடி சொல்லி ஆகும், நாடக நடிகர், இயக்குனர் அனைத்துமே அவர்தான். எப்படி அவரே ஆம்புலன்ஸை செட் பண்ணிக்கிடுவாராம், அவரே கூட்டத்தை நடத்துவாராம். கூட்டம் அப்படி அவர் போறபோது ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி சீனா போடுவாராம். மானங்கட்ட பொழப்பு. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு வாழ்ந்துதான் பிரதமரா இருக்கணும்னா யாரை பார்த்து? இஸ்லாமியர்களை பார்த்து. எப்படி இஸ்லாமிய நடத்தக்கூடிய சிஏஏ போராட்டங்களில், ஆர்ப்பாட்டங்களில், பேரணிகளில் செல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்தால் முதல் ஆளாக அதற்கு வழிவிட்டு ஒதுங்கி ஆம்புலன்ஸ் அனுப்பினோமா இல்லையா? அது உலகம் முழுக்க பெரிய அளவுல பிரபலமானுச்சு, பரவணுச்சு. மனிதநேயத்திற்கு எடுத்துக்காட்டு இஸ்லாமியர்கள் தான் என்பது நிரூபணமானது. அதை பார்த்துட்டு பொறுக்க முடியல. இப்ப எலெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனால அவரே கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஓடி இது ஒரு பொழப்பு. இந்த மாதிரி நாடக நடிகர்கள் நாங்கள் உண்மையிலேயே மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள், மனிதாபிமானத்தை வளர்க்கக்கூடியவர்கள். இந்த நாட்டிலே அதிகமான இரத்த தானங்களை, ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் முதல் ஆளாய் குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, பிள்ளை குட்டிகளை விட்டு ரோட்டிலே இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதல் ஆளாய் உழைக்கக்கூடியவன் இஸ்லாம். அதனால எங்களை மேல சும்மா சும்மா அந்த தீவிரவாதிமா நடத்துற வேலையை வச்சுக்கிறாங்க டிபார்ட்மெண்ட், காவல்துறை. எச்சரிக்கையா சொல்றேன். இந்த எண்ணெய நுண்ணைய சும்மா கிடக்கிற வீட்டுல எல்லாம் பூந்துக்கிட்டு என்னமோ பெரிய தீவிரவாதி மாதிரி என்ன இதுவரைக்கும் என்ன தீவிரவாதி? இதுவரைக்கும் நடந்த கோத்ரா ரயில் யார் செஞ்சது? குஜராத் கலவரம் யார் செஞ்சது? கற்பிணி பெண்ணையும் அதாவது கற்பிணி பெண்ணையும் கற்பழிச்சான யாரா செஞ்ச அந்த வேலையை? அயோக்கிய பயிர்களா? காவல்துறை, உளவுத்துறை, என்ஐஏ டிபார்ட்மெண்ட் கற்பழிப்பு பண்ண கற்பழிச்சவன் எவன்டா அந்த நாட்டில்? பெல்கிஸ் பானு இன்றைக்கு இந்த நாட்டில் சாட்சியாக நிற்கிறாரா இல்லையா? நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற வேண்டும் என்று இருந்தால் அன்றைக்கே மாறி இருப்போம்டா. மாறணுமா? சின்னஞ்சிறு குழந்தை ஆசிபாவை கோயில் கருவறைக்குள் வைத்து சொல்ல முடியல, கொதிக்குது. நாய்களா? அன்னைக்கே நாங்க தீவிரவாதியா மாறி இருப்போம். அப்ப மாறாத அப்ப மாற போறோம், அப்ப மாறாத அப்ப மாற போறோம். நாங்கள் கடைசி வரைக்கும் ஜனநாயக வழியில் போராடுகின்றோம். ஏன்? எங்களால் எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஏன்? எம்மை நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான். என்னால் ஒரு உயிர் அநீதியாக கொல்லப்பட்டால் நாளை நான் மறுமையில் ஒரு உலக சமூகத்தை அத்தனை பேரையும் கொன்றவனுக்கு உண்டான பாவத்தாளியாக நான் நிற்பேன். ஏன் நாங்கள் இந்த மனிதனை பணியெல்லாம் செய்கிறோம்? ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல. அதே மாதிரிதான் ஒரே ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தால் அதற்குண்டான பாவத்தை நாங்கள் அடைவோம். அதனாலதான் நாங்கள் தீவிரவாதியா மாறாம இவ்வளவு அடக்குமுறை, இவ்வளவு அநீதிக்கு பிறகும் நாங்கள் முஸ்லிம்களாக அமைதியை விரும்பி சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே காவல்துறை, உளவுத்துறை, என்ஐஏ டிபார்ட்மெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. சும்மா முஸ்லிம்களை தொல்லையை கொடுக்காதீங்க. எங்களை தீவிரவாதிகளாக நீங்கள் அடையாளப்படுத்தாதீர்கள். நாங்கள் சகோதரத்துவத்தை விரும்புவர்கள். கடைசி வரை சகோதரத்துவத்துடைய ஜனநாயக வழியில் போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.